மண் பேசும் சரித்திரம். இறைவனே நேரடியாக பேசும் பாடல் கல்வெட்டு. பிச்சை எடுத்தால் தலையை துண்டித்த போசள மன்னன். புலிச்சின்னத்தோடு கண்டுபிடிக்கப்பட்ட சோழர்களின் முதல் கல்வெட்டு. பெண்ணேஸ்வர மடத்தின் சரித்திர பின்னணிகள். மண் பேசும் சரித்திரம். பெண்ணேஸ்வர மடம் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் காவிரி பட்டினத்திற்கு அருகே சுமார் 3 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கிறது. இந்த ஊரின் தென்பெண்ணை ஆற்றங்கரையில் பெண்ணேஸ்வர நாயனார் என்ற பெயரில் சோழர் கால கோவில் ஒன்று வீற்றிருக்கிறது. கிபி 12ஆம் நூற்றாண்டில் 3ஆம் குலோத்துங்க சோழனின் ஆட்சி காலத்தில் இந்த ஆலயம் உருவாக்கப்பட்டு விஜயநகர பேரரசு காலம் வரை பல்வேறு ஆட்சியாளர்களால் திருப்பணிகள் செய்யப்பட்டிருக்கின்றன. ஆலயத்தை உருவாக்கிய 3ஆம் குலோத்துங்க சோழனின் உருவச் சிலையும் கோவிலுக்குள் காண கிடைக்கிறது. இந்த ஆலயத்தில் கிபி 12ஆம் நூற்றாண்டிலேயே தேவார பள்ளி இருந்தது என்பதை கல்வெட்டுகள் மூலம் அறிய முடிகிறது. தேவார பள்ளி இருந்த பகுதியாக இதோ இந்த இடத்தை ஆய்வாளர்கள் குறிப்பிடுகிறார்கள். இங்கே தேவாரப்பள்ளி இருந்தது என்பதற்கு ஆதாரமாக கோவிலுக்கு முன்பகுதியில் நடுகல் சிற்பம் ஒன்று இருக்கிறது. இசை கருவியை வைத்தபடி இருக்கும் இந்த பாணன் நடுகல்லும் அபூர்வமானது என்றே வரலாற்று ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள். இந்த பெண்ணேஸ்வர மடம் எதுக்கு புகழ் பெற்றதுன்னா, இங்கே ஒரு தேவார பாடசாலை இருந்ததா, கல்வெட்டுகளையும் ஒரு கட்டிடத்தை தேவார பாடசாலை நடந்த இடமாகவும் சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட இந்த பெண்ணேஸ்வர மடத்தில் ஏதாவது ஒரு கரை நிகழ்ச்சியை நிகழ்த்துவதற்காக வந்த ஒரு பாணன் இங்கே இறந்து போயிருக்கணுங்க. அவன் வீணை வாசிக்கிறதுல மிகச்சிறந்தவனாக இருந்திருக்கணும். அவனுடைய நடுகள் தான் இந்த நடுகள்ங்க. பக்கத்தில் இருக்கிறது ஒரு சரிக்கல்லுக்கு உரிய அமைப்பை வச்சிருந்தாலும் கையில் மதுக்குடத்தோடு இருக்கிறது என்ன குறிக்குது அப்படின்னா, இவன் இறந்த பின்னால் சொர்க்கத்துக்கு போனோம் அப்படின்றத குறிக்கிறதா இந்த நடுகளில் நம்ம சொல்லலாம். இந்த பகுதியில் நிறைய நடுகற்களும் நவகண்ட சிற்பங்களும் காண கிடைப்பது பற்றி நாம் ஏற்கனவே பதிவு செய்திருக்கிறோம். இவற்றில் நவகண்ட சிற்பங்கள் எங்கிருந்த கொற்றவை வழிபாட்டை குறிப்பதாக ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள். பெண்ணேஸ்வர மடத்தில் இருக்கிற நவகண்ட சிற்பங்களுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னா, இங்கே ஒரு காலத்தில் காலமுக கொற்றவை வழிபாடு இருந்திருக்குது அப்படின்ட்டு தான். அரிகண்டம் அப்படின்றது என்னென்னா, ஒரு குற்றவாளி தன் உயிரை விடுவதற்கு முன்னால் அவனுக்கு ஒரு வாய்ப்பு தருவாங்க. அது என்னன்னா, தன் உயிரை போக போகிற உயிர் அதை பொதுமக்களுடைய நலனுக்காக உயிரை விடணும் அப்படின்றதுக்காக தன் உயிரை தானே தன்னுடைய கழுத்தை குத்தி அரிஞ்சி தனியாக எடுத்து வைக்கிறது. அது கொற்றவை வழிபாட்டில் வர்றது கிடையாது. அரசனுடைய உத்தரவுக்காக அடிபணிஞ்சு செய்கிற ஒரு செயல். இந்த ஆலயத்தில் 40க்கும் மேற்பட்ட கல்வெட்டுகள் காண கிடைக்கின்றன. அவற்றில் கருவறையின் பின்புறம் உள்ள இந்த கல்வெட்டு இறைவனே நேரில் பேசுவது போல
பாடல் வடிவில் இருக்கிறது. இங்க இருக்க கல்வெட்டு வந்து இறைவனே பேசும் கல்வெட்டு அப்படின்னு வந்து குறிப்பிடுறாங்க. இந்த கல்வெட்டுல என்ன குறிப்பிடப்படுது? இது எந்த காலத்தை சேர்ந்தது? இந்த கல்வெட்டு வந்து ஒரு வெண்பா மாதிரி இந்த பாடல் அமைச்சிருக்கிறாங்க. சித்திரை மாதம் 6வது நடக்கிற அந்த திருவிழாவில் கத்தாருங்கிற ஒரு ஊரில் இருக்கிற ஒரு பக்தனுக்கு நீங்கள் தொடர்ந்து வந்து மரியாதை செலுத்துங்க, மரியாதை கொடுங்க அவருக்கு. இன்னும் ஒரு இறைவனே முன்னு சொல்கிறார். நம்ம இந்த கோயில் முழுவதும் ஏறக்குறைய 46 கல்வெட்டு இருக்குது. இல்லை இதை தாண்டி நாம் இருக்கிற எந்த வேறு கோயில் கல்வெட்டில் கூட ஒரு தெய்வமாக முன்னே வந்து நம்ம வந்து நீங்கள் கல்வெட்டு போட்டதே கிடையாது. ஒரு அரசனுக்காக கல்வெட்டு எழுதப்படும், ஒரு அவனுடைய மன்னர்களுக்காக எழுதப்படும். ஆனால் தெய்வமே எந்த கல்வெட்டில் தெரியும் பேசுனதே கிடையாது. முதல் முறையாக தெய்வமே சொல்வது, தெய்வம் எழுதப்படுவதில்லை, தெய்வமே பேசுகிற மாதிரி ஒரு வெண்பா பாடல். அது வந்து இலக்கண குறிப்போடு போட்டிருக்காங்க. வெறுமே வெண்பானா அதுக்கு தலை சீர் வழி இதெல்லாம் வேண்டும். இப்படி அந்த வெண்பா மாதிரி இந்த பாட்டை கொண்டு வந்து முதல் முறையாக ஒரு கல்வெட்டை பதிவு பண்ணியிருக்காங்க. அந்த இதில் இது வந்து சோழர்களுடைய கல்வெட்டு. ஏறக்குறைய 12ஆம் நூற்றாண்டில் தொடங்கப்பட்ட அந்த சோழருடைய வம்சத்தில் வந்த கல்வெட்டு இது. இதை வந்து இறைவனே பேசும் கல்வெட்டு நம்ம இதை பதிவு பண்றோம். இந்த நிலையில்தான் பிச்சை எடுத்தால் கொடுக்கப்படும் தண்டனை பற்றி போசள மன்னனின் கல்வெட்டு செய்திகள் அதிர வைப்பதாக இருக்கின்றன. தலையை துண்டிக்கும் அந்த தண்டனை கல்வெட்டை இடைவேளைக்கு பிறகு வாசிப்போம். மண் பேசும் சரித்திரம். நேரடியாக பேசும் பாடல் கல்வெட்டு. பிச்சை எடுத்தால் தலையை துண்டித்த போசள மன்னன். புலிச்சின்னத்தோடு கண்டுபிடிக்கப்பட்ட சோழர்களின் முதல் கல்வெட்டு. பெண்ணேஸ்வர மடத்தின் சரித்திர பின்னணிகள். மண் பேசும் சரித்திரம். தென்பெண்ணை ஆற்றங்கரையில் சுற்றிலும் மலைகள் சூழ்ந்திருக்க பிரம்மாண்டமாக வீற்றிருக்கும் இந்த பெண்ணேஸ்வர நாயனார் ஆலயத்தின் கல்வெட்டுகளில் மிகுந்த ஆச்சரியத்தையும் அதிர்ச்சியையும் தரக்கூடிய கல்வெட்டு ஒன்றும் இருக்கிறது. கிபி 13ஆம் நூற்றாண்டின் இறுதி பகுதியில் போசள மன்னன் வீரராமநாதனின் 41ஆம் ஆட்சி ஆண்டில் வெட்டப்பட்ட இந்த கல்வெட்டில் பிச்சை எடுத்தால் மரண தண்டனை விதிக்கப்பட்டது பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஸ்ரீ சாதி ஹோ ஸ்ரீ வீரராமநாத வரீசர்க்கு யாண்டு 41வது உடையார் பெண்ணையாண்டார் மடத்திலும் பெண்ணை நாயனார் தேவதானமாக ஊர்களிலும் ஒரு அதிகாரியாதல் கணக்கர் காரியஞ் செய்வார்களாதல் கூசராதல் ஆரேனும் ஒருவர் வந்துவிட்டது விடாமல் சோறு வேண்டுதல் மற்றொதேனும் ஒரு நலிவுகள் செய்குதல் செய்தாருண்டாகில் தாங்களே அவர்களை தலையை அறுத்துவிடவும் அப்படி செய்திலர் லாதல் தங்கள் தலைகளோடே போமென்னும்படிரைய புத்த பண்ணி இதுவே சாதனமாக கொண்டு அங்கு வந்து நலிந்தவர்களை தாங்களே ஆசைஜா பண்ணிக்கொள்ளவும் சீ காரியமாக தாங்க த போதும் போன அமுதபடி குடலாக சவ மானியமாக கொடுத்தோம். அனைத்தாயமும் வியட்டுக்கு கூசர் உள்ளிட்டார் பையூரிலே இருக்கவும் சொன்னோம். இப்படி தே இதுக்கு விலங்கணம் பண்ணினவன் கங்கை கரையில் குரார் பசுவை கொன்றான் பாவத்தை கொள்வான் என்று அந்த கல்வெட்டின் வரிகள் படிக்கப்படுகின்றன. பெண்ணையாண்டார் மடத்திலும் பெண்ணை நாயனார்க்கு நிலம் வழங்கிய தேவதானமான ஊர்களிலும் எவன் ஒருவன் சோறு வேண்டுகிறானோ அதாவது பிச்சை எடுக்கிறானோ அவனை அதிகாரியோ அல்லது ஊர் கணக்கரோ தண்டிக்க வேண்டுமென்று கல்வெட்டு கூறுகிறது.
அந்த தண்டனை தலையை அறுக்கும் அளவுக்கு கொடூரமாக இருந்திருக்கிறது. நலிந்தவர்கள் இல்லாது போகவே அமுதுபடிக்கு மானியமாக தேவதானம் கொடுத்தோம் என்றும் கல்வெட்டு குறிப்பிடுகிறது. இறந்துண்டு உயிர் வாழ்தல் வேண்டி பரந்து கெடுக உலகியற்றியான் என்கிற திருக்குறளை ஒத்தாற்போல் இந்த கல்வெட்டின் நோக்கம் இருப்பதாக கருதப்படுகிறது. சார், இந்த கல்வெட்டில் வந்து அந்த காலத்தில் பிச்சை எடுத்தாலே வந்து தலையை வந்து வெட்டிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டிருக்கு. இந்த கல்வெட்டு என்ன குறிப்பிடுது? இது எந்த காலத்தை சேர்ந்தது? இந்த கல்வெட்டு 13ஆம் நூற்றாண்டு கல்வெட்டு. வீரராமனுடைய கல்வெட்டு. இது வீரராமனுடைய 41வது ஆட்சி ஆண்டில் செதுக்கப்பட்ட இந்த கல்வெட்டு. இது மாதிரி ஒரு கல்வெட்டு தமிழ்நாட்டில் வேறு எங்கேயுமே இது வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது, இங்கேயும் கிடையாது. சோழரிடம் குறுநிலமெல்லாம் இருந்த ஒரு வீரராமனுங்கிற ஒரு அரசன் ஒரு மக்களுக்காக ஒரு திட்டம் தீட்டிருக்காருன்னா அது மிகப்பெரிய ஒரு வரவேற்பக்கூடிய திட்டம் தான். எப்படி சொல்லியிருக்காருன்னா, இந்த 15 ஊரில் யாரும் வந்து சோறு கேட்டு பிச்சை எடுக்கக்கூடாது. அதுவும் இல்லாமல் அந்த 15 ஊர் மட்டும் இல்லை, இந்த இடத்துல வந்து ஒரு மடப்பள்ளின்ற ஒரு பள்ளி நடந்திருக்கிறது. இந்த பள்ளியில் இருப்பவங்களும் இந்த 15 ஊரில் இருக்கிற யாருமே வந்து பிச்சை எடுக்கக்கூடாது. ஏன் பிச்சை எடுக்கக்கூடாதுன்னா, பசியோடு உறங்கக்கூடாதுன்னு ஒரு முதல் நினச்சிருக்க ஒரு மன்னன். இந்த சோழர் வரலாறுன்னு கிடையாது, இதுக்கு முன்னையும் இல்லை, இதுக்கு பின்னையும் இல்லை. எந்த அரசனும் வந்து செய்யாத ஒரு செய்தியை முதல் முறையாக செய்திருக்கிறான். நான் உங்களுக்கு வந்து தானமாக ஊருக்கு கொடுத்துருக்குறேன். இந்த ஊரில் விளைகிற அவ்வளவு வருமானத்தையும் நெல்லையும் அந்தவுடைய உங்களுக்கு திருப்பி கொடுக்குறேன் இல்லைங்களா. ஸோ எந்த ஒரு குடிமகனும் பசியோடு உறங்கக்கூடாதுன்றது அவனுடைய மன்னனுடைய முதல் எண்ணம். அப்படி அந்த மக்கள் சோறு கேட்டு யாவது போனால் இதை பார்த்தும் பார்க்காமல் இருக்கிற அதிகாரிகள், கணக்கர்கள், காரிகர்கள் இவர்களெல்லாம் யாராவது அப்படி கண்டு காணாமல் இருந்தால் அவர்களையும் சேர்த்து அவனுடைய கழுத்தை அறுத்துருங்க. அப்போ வந்து கழுத்தை அறுக்கிறதுனா வெறுமனே சொல்லலாம, தப்பு செஞ்சால் தண்டனை வந்து உடனே கொடுக்க சொல்கிறாங்க. இந்த போசள மன்னனின் கல்வெட்டு ஒருபுறம் இருக்க, சோழ மன்னனின் கல்வெட்டுகளும் எங்கே நிறைய தென்படுகின்றன. அவற்றில் ஒன்று அபூர்வமான குறியீடுகளையும் கொண்டிருக்கிறது. அதை இடைவேளைக்கு பிறகு பேசுவோம். மண் பேசும் சரித்திரம். இறைவனே நேரடியாக பேசும் பாடல் கல்வெட்டு. பிச்சை எடுத்தால் தலையை துண்டித்த போசள மன்னன். புலிச்சின்னத்தோடு கண்டுபிடிக்கப்பட்ட சோழர்களின் முதல் கல்வெட்டு. பெண்ணேஸ்வர மடத்தின் சரித்திர பின்னணிகள். மண் பேசும் சரித்திரம். பெண்ணேஸ்வர மடம் ஆலயத்தில் உள்ள சோழர்கால கல்வெட்டுகளில் 3ஆம் குலோத்துங்க சோழனின் கல்வெட்டுகளும் 3ஆம் ராசராசன் கல்வெட்டுகளும் அதிகம் காண கிடைக்கின்றன. பெரும்பாலும் பெண்ணேஸ்வர நாயனார்க்கு நந்தா விளக்கு வைத்தல், இறையிலியாக தேவதானம் வழங்குதல் போன்றவையாகவே இவை இருக்கின்றன. இதில் 3ஆம் ராசராசனின் பட்டத்தரசியான வானகோவரையர் மகளார் கூத்தாடும் தேவநாச்சியார் கோவிலுக்கு ஒரு விளக்கு வைத்ததை பற்றி கல்வெட்டு கூறுகிறது. 3ஆம் ராசராசனின் மனைவியின் பெயரை இந்த கல்வெட்டு மூலம் அறிந்து கொள்கிறோம். ஸ்ரீ வானகோவரையர் மகளார் கூத்தாடும் தேவர் நாச்சியார் சோழனை முழுதுமுடையார் பெண்ணை நாயனார்க்கு திரிநுந்தா விளக்குக்கு கொடுத்த பசுபத்து ரிஷபக என்று இந்த கல்வெட்டில் பொறிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் புலிச்சின்னமும் செங்கோலும் வெட்டப்பட்டிருக்கும் காட்சி முக்கியத்துவம் பெறுகிறது.
சோழர்களின் இலச்சினையான புலிச்சின்னத்தோடு வேறெங்கும் இதுவரை கல்வெட்டுகள் கண்டுபிடிக்கப்படவில்லை என்றும் இதுவே முதல் முறை என்றும் ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள். இது சோழ மன்னனின் இலச்சினைதான் என்பதற்கு பாண்டிய மன்னர்களின் இலச்சினை முத்திரைகளையும் காசுகளையும் ஆதாரமாக காட்டுகிறார்கள். சார், இந்த சோழர் காலத்து கோவிலில் இங்கே வந்து ஒரு புலி சின்னம் வந்து காணப்படுது. இது என்ன குறிப்பிடுது? சோழரோட சின்னம் அப்படின்ற மாதிரி குறிப்பிடுதா? அது பக்கத்தில் வேறு கல்வெட்டும் இருக்குது. இந்த கல்வெட்டு என்ன சொல்லுது சார்? ஏறக்குறைய இந்த 1300 ஆண்டுகள் சோழ வரலாறில் இதுவரைக்கும் இந்த வரலாறை நாங்கள் படித்த அளவு எங்கேயுமே புலி சின்னம் பொறிக்கப்படவே இல்லை. இதை பற்றி நாங்கள் நிறைய பேரிடம் கேட்டிருக்கிறோம். எப்படின்னா, ஏன் சங்ககால சோழர்கிட்ட புலி சிம்பிள் இல்லை, ஏன் இடைக்கால சோழர்கிட்ட புலி சிம்பிள் இல்லை, ஏன் பொற்காலத்தில் உடைய சோழர் காலத்தில் புலி சிம்பிள் இல்லை, ஏன் கேட்குறேன்னா, சோழருடைய புலி சிம்பிள் வந்து செப்பேடில் இருக்கிறது, நாணயத்தில் இருக்கிறது. அப்போ ஏன் கல்வெட்டு மட்டும் இல்லை? ஏன்னா சோழர் கால கல்வெட்டு மிக உயர்ந்தது. தஞ்சை கோயில் நம்ம பேசலாம், கங்கையோட சோழபுரத்தை கோயிலை பேசலாம். இப்படி சோழர் கால கோயில் ஏறக்குறைய 184 கோயில் நம்மளுடைய இருக்குது. இவ்வளோ கோயிலும் சிறப்பாக இருக்கும்போது ஏன் கல்வெட்டில் சோழர்கள் புலியை செதுக்கவில்லை? இந்த கேள்விக்கான பதில் இதுவரைக்கும் யாரும் சொல்லவே இல்லை. சோழ வம்சனுடைய கடைசி அரசன், அது 3ஆம் ராஜராஜன், அவனுடைய மனைவி வந்து கூத்தாடும் தேவி நாச்சியார் அப்படிங்கிற ஒரு பேர் இதில் பதிவு பண்ணிருக்கிறாங்க. அப்போது எந்த அரசருக்கும் முன்னாடி பதிக்காமல் ஒரு பட்டத்தரசின்ற ஒரு உரிமையை கொடுத்து இந்த கூத்தாடும் தேவி நாச்சியார் யார் இவங்க கேட்டிங்கன்னா, வானவக்கோரையுடைய மகள். வானவக்கோரை யாருன்னு கேட்டிங்கன்னா, மகத நாட்டை ஆண்ட வானவக்கோரர்கள். இப்போ வந்து ஆறுகளூர்னு சொல்கிறாங்க அந்த இடத்த. இப்போ நாம் மகத நாடுன்னு முதல்ல பேர் அதுக்கு. அந்த ஆண்ட வானவக்கோரையினுடைய மகள் கூத்தாடும் தேவர் நாச்சியார் சோளம் முழுதுடையாள் அப்படி ஒரு வார்த்தையில் பதிவு போட்டிருக்காங்க. சோளம் முழுதுடையாள் என்ன அர்த்தம்னா, அதுக்கு பட்டத்தரசிக்கு மட்டும்தான் அந்த வார்த்தை பயன்படுத்துவாங்க. நம்ம என்ன பண்ணியிருக்காங்க இது கேட்டிங்கன்னா, ஒரு 10 பசுவும் இங்கே ஒரு இந்த நொந்தாவளுக்கு எரிப்பதற்காக 10 பசுவும் ஒரு எருதும் கொடுத்துருக்காங்க. இது தாண்டி இதில் விஷயம் ஒன்றுமே கிடையாது. ஆனால் இது முக்கியமாக கவனிக்க வேண்டியது புலி சிம்பல். இதேபோல் விஜயநகர மன்னர்களின் கல்வெட்டுகளும் காண கிடைக்கின்றன. ஸ்ரீ வீர பூக்கண்ண உடையார், வீர கம்பன உடையார், மூக்கண்ண உடையார் போன்ற பல மன்னர்களின் பெயர்கள் இடம்பெறுகின்றன. இந்த கல்வெட்டில் ஸ்ரீ ஹரிராய விபாட பாஷக்கு தப்புவராய கண்டமுராயர் கண்டன் ஸ்ரீ வீரகம்பன்ன உடையவர் ராஜ்யம் பண்ணுகிற நந்தன வருஷத்து ஆனி மாதம் 27ஆம் தேதி ஸ்ரீ ஒலுவராய சகதாபி, ஒலராயர், வசுவசங்கரன், 3 ராயர், நாராயண சங்கம மன்னைய கலையை காத்தவர் ருகதிய பன்னிருவர் கண்டன் ருத்துல் 13 கண்டன பெண்டிலு கொடுக்கு மல்லையன் தலைகொடக் கண்டன் கடக்குச் சூறைக்கான நாரியப்ப செட்டி மகனிராமனன் மறைபுக்க காவலன் உடையார் பெண்ணை நாயனார்க்கு அமுதுபடிக்கு வாகூரில் பெரிய ஏரியில் நடுவில் மதகிலே சி ஐங்கண்டக விதை களனி விட்டேன் இது இலங்கணம் சொன்னவர் கங்கை கரையில் குரால் பசுவை கொன்ற பாவம் கொள்ளுவார்கள் என்று பொறிக்கப்பட்டிருக்கிறது. சார், இந்த கல்வெட்டு விஜயநகர காலத்து கல்வெட்டு அப்படின்னு வந்து சொல்றீங்க. இந்த கல்வெட்டு என்ன சொல்லுது சார்? தமிழ்நாட்டில் வந்து கிடைச்சிருக்கிற ஒரு முக்கியமானது என்ன, ஒவ்வொரு அரசனுக்கும் வந்து மெய்கீர்த்தி ரொம்ப முக்கியம். அவங்க என்ன செய்திருக்கான்றதை மெய்கீர்த்தி வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும். வெறுமனே விஜயநகர பேரரசு கல்வெட்டுனது இல்லாமல் விஜயநகர பேரரசுடைய மெய்கீர்த்தி முதல் முறையாக அதில் வந்து பதிவு பண்ணியிருக்கிறாங்க. மெய்கீர்த்தியில் என்ன சொல்லிட்டு வராங்கன்னா, பெண்ணேஸ்வரருக்கு வந்து அமுது படைக்கிறதுக்கு வந்து அவங்க வந்து வாகூருங்கிற ஏரியில், அந்த ஏரியில் வந்து ஒரு இடம் கொடுத்துருக்காங்க. அந்த ஏரியை வந்து தானமாக கொடுத்துருக்காங்க. அந்த தானமாக கொடுக்கப்பட்ட ஒரு ஏரி, அந்த அவருடைய வருமானம் எல்லாம் இந்த வந்து பெண்ணை நாயனருக்கு வந்து அமுது படைக்கிறதுக்காக பயன்படுத்துங்க. அதுதான் என்னுடைய முக்கியமான கருத்து. அதுதான் இதில் ஸ்ரீ மல்ல பூர்வாதிராயன் என்பவன் கிபி 15ஆம் நூற்றாண்டில் ஓசூர் பகுதியை தலைமையகமாக வைத்துக்கொண்டு கிருஷ்ணகிரி வரை உள்ள பகுதிகளை சிறிது காலம் ஆண்டிருக்கிறான். அவனது கல்வெட்டுகளும் இங்கே காண கிடைக்கின்றன.
இப்படி பெண்ணேஸ்வர மடத்தின் கல்வெட்டு குறிப்புகள் பல்வேறு ஆச்சரியங்களையும் அபூர்வ செய்திகளையும் தன்னகத்தே வைத்துக் கொண்டிருப்பதை அறிய முடிகிறது. இது வழிபாட்டு தலமாக மட்டுமின்றி ஒரு வரலாற்று நூலாகவும் வீற்றிருக்கிறது.